நேற்றுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தமிழகத்தை சேர்ந்த 7 அரசு அதிகாரிகள், அதில் குறிப்பாக சொன்னால் 5 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க. ஆஜராகணும் ஜூலை 10 அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கடலூர்ல இருக்கக்கூடிய தேவநாத சுவாமி திருக்கோயில். அந்த திருக்கோயிலுக்கு கிட்டத்தட்ட 6 ஏக்கருக்கு சொந்தமா இடம் இருக்கிறது. அந்த 6 ஏக்கரத்தை ஆக்கிரமித்து சென்ட் ஜோசப் அப்படின்னு சொல்லி ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அங்கே நடத்துறாங்க. அதை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த நிலத்தை மீட்டு இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜக சார்பாக ஒரு கேஸ் தாக்கல் செய்யறாங்க போன வருஷம். அதுக்கு உயர்நீதிமன்றம் ஆல்ரெடி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கூலை அகற்றி அந்த நிலத்தை ஒப்படைக்க வேண்டும். அந்த நிலத்தோட வேலை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் பல கோடிகள் இருக்கும். அந்த 6 ஏக்கர் நிலத்தை அந்த கோயிலுக்கே திரும்ப ஒப்படைக்க வேண்டும்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயும் அந்த தீர்ப்பை அமல்படுத்தலை. அதனால நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லி நீதிபதிகளே அந்த 7 அரசு அதிகாரிகள் அல்ல 5 ஐஏஎஸ் ஆபீசர்கள் உட்பட ஜூலை 10 ஆஜராக வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு நல்ல வரவேற்கத்தக்க தீர்ப்பு. இந்த திருவந்திபுரம் கோயில் என்பது கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் பழமையான திவ்ய தேசம் சொல்லுவாங்க. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயிலுக்கு திவ்ய தேசம் என்று பெயர். அப்படிப்பட்ட திவ்ய தேசம் கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டுகள்லாம் இருக்கு. பல சோழ மன்னர்கள், அந்த காலத்து மன்னர்கள், அப்படி பல பேர் இதுக்கு அந்த கோயிலுக்காக நற்பணி செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பழமையான ஒரு கோயில். அப்படிப்பட்ட கோயில் ஹெச்ஆர்எம்சியினுடைய நிர்வாகத்தில் வரும்போது என்ன ஆகும்? நல்ல உதாரணம். இந்த முருகன் மாநாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை ஆலயங்களை சரியாக நிர்வாகம் செய்ய முடியவில்லை என்பதற்காக ஆலயத்தை விட்டு அரசாங்கம் வெளியேற வேண்டும், ஒரு தனியாக ஒரு நிறுவனத்துக்கிட்ட அதை ஒப்படைக்கணும் என்று சொல்லி தீர்மானம் போட்டதை எதிர்த்து இங்க இருக்கிற எல்லா திமுக எல்லா இவங்களும் கத்திட்டு இருந்தாங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறாங்க? அந்த ஈவோ என்ன பண்ண போறாரு? இந்த அளவுக்கு பழமையான ஒரு கோயில் நிர்வகிக்க ஒரு துப்பு கூட அறநிலையத்துறைக்கு இல்லை. இது மாதிரி தொடர்ந்து நம்ம பல செய்திகள் பார்க்கணும். இப்போ பாருங்க, சென்ற ஆண்டிலிருந்து ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இந்த லயோலா காலேஜே ஏதோ 99 வருஷம் குத்தகைக்கு ஒரு ஹிந்து கோயில் நிலத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அதை பற்றிய விவரங்கள் வெளியில வரல. ஆனால் ஒரு விவரம் வந்தது. அதே நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி உள்ள பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான ஏகப்பட்ட ஏக்கர் நிலம், அந்த நிலம் முழுக்க ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இன்னைக்கு அவங்க பேர்ல பல பேர் வச்சிருக்காங்க. ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆனா மீட்க முடியலையே. இன்னும் அந்த நிலங்கள்லாம் அப்படிதான் இருக்கிறது. சென்னை அடையாறுல பாருங்க, கிட்டத்தட்ட 10-20 ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏகப்பட்ட ஏக்கர் நிலம் திருவண்ணாமலை கோயிலுக்கு சொந்தமான இடத்துல இதே போல கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அடையார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. இப்படி பல உதாரணம் சொல்ல முடியும். நான் என்னுடைய சொந்த அனுபவம் சொல்றேன் பாருங்க. இங்க பொரசவாக்கத்துல சேவா பாரதி ஆர்எஸ்எஸ் உடைய சேவை அமைப்புக்கான ஒரு அலுவலகம் இருக்கு, சேவா பாரதி என்ற பெயர்ல. அந்த அலுவலகத்தை பெங்களூர் சேர்ந்த ஒருத்தர் அவருடைய தனி உயில் இருந்து ஃபேமிலி ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டார். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி தற்காலிகமா ஒரு கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்துக்கு வாடகை கூட்டிருந்தார். அவன் காலி பண்ண மாட்டேன்ட்டான். கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் தற்காலிகமா கொஞ்சம் ஒழுங்க இடம் கொடுங்கன்னு சொல்லி வந்த கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தை இவர் நிலத்தை கொடுத்தாச்சு. சேவா பாரதி கட்டணம் கட்ட முடியல. கிட்டத்தட்ட 20 ஆண்டு கால போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த இடத்த ஸ்வீகாரம் பண்ண முடியுது. ஆஸ் பர் டாக்குமெண்ட் சேவா பாரதி அந்த இடத்துல இருக்க முடியும். ஆனால் கிறிஸ்துவ அடமட்டா இருக்காங்க. அப்ப இதான் இன்றைக்குள்ள நிலை. அதனால இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு. ஆனால் இதனுடைய ஃபாலோ அப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இதுக்கு இப்படி சொல்றேன்னா, இதே போல பல தீர்ப்புகள் நம்ம நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது. இந்த ஹெச்ஆர்எம்சி அறநிலையத்துறை செய்யக்கூடிய அராஜக போக்கை கண்டித்து பல தீர்ப்புகள் வந்திருக்கிறது. தீர்ப்பு தான் வருகிறதே ஒழிய அதன் பிறகு என்ன பார்த்தீங்கன்னா அதனுடைய செயல்பாடு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியல. ஏற்கனவே இதே போல பல முறை இந்த செய்திகள் இதே போல செய்தி வந்தப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அப்படி தண்டிக்கப்படாத வரை இது தொடர்ந்து முடியதா இருக்கும். அதனால இப்போது முதல் படியா பார்க்கலாம். எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்க, கோர்ட்டுக்கு வாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதோட நிற்காமல் கடுமையான தண்டனைக்கும் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்பதான் இது ரிப்பீட் ஆகாம இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இதுல என்ன பாருங்க, இன்னொரு இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நீர்நிலைகளை ஆக்கிரமித்த கோயில்கள்லாம் அந்த 1 இன்ச்சு நீர்நிலைக்கு மேல சொல்லி அந்த கோயிலே இடிச்சாங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான கோயில் இடிக்கப்பட்டதாக பேப்பர்ல வந்தது. சரியான புள்ளிவரம் நமக்கு தெரியல. ஆனா பல கோயில் இடிச்சாங்க. என்ன காரணம்? கோர்ட்ல சொல்லிட்டாங்க நீர்நிலையை ஆக்கிரமிச்சு கோயில் கட்டக்கூடாது. அப்ப கோர்ட் உத்தரவை அந்த அளவுக்கு சிரமம் மேற்கொண்டு வேக வேகமாக செயல்பட்ட அரசு அதிகாரிகள் இதே போல கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து கிறிஸ்துவ பள்ளிக்கூடமோ கல்லூரியே இருந்தால் அதை செயல்படுத்துவதற்கு தாமதப்படுத்துவது ஏன்?
அப்ப அரசு அதிகாரிகள் எப்படி இருக்காங்க பாருங்க. அதுக்காக அந்த உதாரணம் நான் சொல்ல வரேன். அதனால இது என்னன்னா, இதே போல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அரசு நிலங்களை ஆக்கிரமித்து வந்து கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்கள் இருக்கு. ஏராளமான உதாரணங்கள் நாமளே பேசியிருக்கோம் பலமுறை, நம்முடைய CTVலே பேசியிருக்கோம். இன்னும் சொல்லப்போனா வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்துல அவன் ஆட்சியில் இருந்த போது நம்முடைய அரசாங்கத்துடைய நிலங்களை எடுத்து பல பெரிய பெரிய காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்லாம் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா திருச்சியில வந்து சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் பெரிய இடம், வெள்ளைக்காரன் கொடுத்த இடத்த அவனுடைய சிட்டியில சென்டரான இடம், அதை முழுக்க வணிக வளாகம் கட்டி வந்து கல்விப்பணிக்காக கொடுக்கப்பட்ட இடத்த வந்து அவன் கல்விப்பணிக்காக பண்றதை விட்டுட்டு பெரிய நூற்றுக்கணக்கான கடைகள் கட்டி கோடிக்கணக்கில் அதுல வந்து காசு பார்த்து கொண்டிருக்கிறது சென்ட் ஜோசப் காலேஜ். அன்றைக்கே வெள்ளைக்காரன் போன பிறகு நேரு நம்ம நாட்டு பிரதம மந்திரியா இருந்தார். மக்களுடைய சொத்தை எடுத்து கிறிஸ்துவ நிறுவனம் கொடுத்தது வந்து தவறு என்று சொல்லி ஒரு சட்டம் போட்டு அன்னைக்கே வந்து எல்லாத்தையும் பொதுமக்களுக்கான சொத்தாக நேரு நினைச்சிருந்தா மாத்திருக்க முடியும். ஆனால் நம்ம நாட்டுடைய துரதிருஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நாட்டுக்கு முதல் பிரதமராக வந்து அமையல. இப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா, வெள்ளைக்காரன் கொடுத்த நிலம், அரசு நிலத்தை ஆக்கிரமித்து ஆட்டையை போட்டு கட்டின இடம், அப்புறம் கோயில் நிலத்தை ஆட்டையை போட்டு பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கட்டடங்கள்ல பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் இதெல்லாம் பண்ணிட்டு வெளியில என்ன பேர் சொல்றான்னா கிறிஸ்துவர்கள் தான் சேவை செய்கிறார்கள், கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதனால இது வந்து வரவேற்கத்தக்க தீர்ப்பு. அந்த அதிகாரிகள் கண்டிக்கப்பட வேண்டும். அது நம்முடைய எதிர்பார்ப்பு.